السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. பாசத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருமருள் பெரும் கிருபை நாம் எல்லாம் தொடர்ச்சியாக முழு குர்ஆனுடைய தஃப்சீருடைய பயணத்திலே அமர்ந்திருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே 50வது பக்கத்திலே 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். அதை ஒரு மீள்பார்வையாக வழக்கம்போல் பேசிவிட்டு இன்றைய புதிய அத்தியாயத்தை, அதாவது புதிய பக்கத்தை நாம் பார்க்கலாம். பாசத்துக்குரியவர்களே, வழக்கமாக நாம் சொல்லக்கூடிய அந்த முன்னுரை தான் நம்முடைய கைகளில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருப்பது சால சிறந்தது, அல்லது நம்முடைய செல்போன்களிலே குர்ஆனுடைய அந்த ஆப்பை நாம் ஓப்பன் செய்து அதன் மூலமாகவாது நாம் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த வகுப்பை நாம் அதிகமாக புரிந்துணர்வோடு பயணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சென்ற வகுப்பிலே நிராகரிப்பவர் அந்த காஃபிர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக 2 குழுக்களின் அடையாளம், அதாவது பத்ரு, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய குறைஷிகள். அடுத்ததாக 6 விஷயங்களை நேசித்தல் என்கின்ற தலைப்பிலே எந்தெந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்கின்ற மனிதர்களுடைய யதார்த்தமான 6 நேசத்திற்குரிய செயல்களை பார்த்தோம். இறுதியாக சொர்க்கம்தான் சிறந்தது, எத்தனையோ இன்பங்கள் உலகத்தில் நாம் இருந்தாலும் அனுபவித்தாலும் சொர்க்கம்தான் நம்முடைய இலக்கு, லட்சியம், குறிக்கோள், அதுதான் சிறந்தது. அதை கற்பனை செய்யும் போது உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்கள் அல்ல என்பதையும் நாம் பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் 51வது பக்கத்திலே சென்ற வகுப்பை போன்று அதே 4 விஷயங்கள், வேறு விஷயங்கள் தான், அதே போன்ற 4 விஷயங்கள், அதே போன்றே 7 செய்திகள். ஆனால் இன்றைய வகுப்பு என்பது கொஞ்சம் சுருக்கமாகவே இருக்கும். அன்பிற்கினியவர்களே,
51வது பக்கத்துடைய அந்த அந்த பிரிவை பார்க்கும்போது முதலாவதாக நல்லவர்களுக்கான துவா. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் இதையே சொல்லி காட்டுகின்றான். இதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பிரார்த்தனைகள் என்ற விஷயத்திலே விசுவாசிகளுடைய பிரார்த்தனைகளை பற்றி நாம் பார்த்திருந்தோம். அதை போன்றே இந்த வசனத்தில், அதாவது 16வது வசனம், இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அந்த 7 அந்த விஷயத்தை செய்தியை நாம் சொல்லணும் அல்லவா. சூரா ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்துடைய வசனம் எண் 16லிருந்து 22 வரைக்கும் பார்க்க போகிறோம். அப்போ 16ல் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நல்லவர்களுக்கான அந்த துவா என்பதாக. அடுத்ததாக இஸ்லாம் தான் ஒரே மார்க்கம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றான். 3வது செய்தியாக வேதக்காரர்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாரிடம்? மூமின்களிடம். இப்போ மூமின்கள் என்ன செய்வார்கள்? கேட்டோம் கட்டுப்பட்டோம், சமயனா வாசானா என்று இருப்பார்கள். ஆனால் வேதக்காரர்கள் அதில் விவாதிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி. இறுதியாக நிராகரிப்பாளர்கள், கொலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்கின்ற ஒரு எச்சரிக்கையையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான் இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வசனத்திற்குள்ளாக நுழைவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் என்னது, தம் இறைவனிடம் கூறுவார்களாம், ரப்பனா எங்கள் இறைவனே, இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக, மேலும் என்ன செய்ய வேண்டும், வகீனா அஸாபன் நார் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். அப்போ மூமின்களாகிய விசுவாசிகளாகிய இறை நம்பிக்கை கொண்டவர்களாகிய ஆண்கள் பெண்களுடைய அந்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் இப்படித்தான் பிரார்த்திப்பார்கள், இப்படித்தான் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்போ இதிலிருந்து ஒரு சில முக்கியமான பாடங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆன் நெடுகிலும் நிறைய துவாக்கள் இருக்கின்றன. இப்போ நாம் என்ன செய்கிறோம், அப்பப்போ இது மாதிரியாக வகுப்புகள் ஊடாக சில பிரார்த்தனைகளை துவாவை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நாம் படிக்க சொல்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். இப்போ இதை கற்றுக்கொள்வதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, உண்மையிலேயே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ இதில் பிரார்த்தனை வருகிறது என்று சொன்னால் இதை நம்ம என்ன செய்கிறோம், பாடத்திலையும் கேட்குறோம், அதற்கு பிறகு தொழுகையிலும் நம்ம அல்லாஹ்விடம் கேட்கிறோம், நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நாம் கேட்கிறோம். இப்படி அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரார்த்தனை கேட்கும்போது நமக்கு அது மரணமாகிவிடும். கிட்டத்தட்ட குர்ஆனுடைய தப்சீருடைய இந்த பயணம் என்பது பல வருடங்கள் ஆகலாம், அப்படித்தானே. இப்போதான் 3வது அத்தியாயம் வந்துட்டு இருக்கிறோம், இப்போதான் 16வது வசனத்தில் வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இதிலே 200 வசனங்கள் இருக்கின்றது. அடுத்து சூரத்து நிசா, அதுவும் பெரிய அத்தியாயம் தான். அல் மாயிதா, அல் அனாம், ஆராஃப், அப்படியே பார்த்தீங்கன்னா அன்ஃபால், தௌபா அப்படின்ற 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அப்போ முழு குர்ஆனுடைய தப்சீரையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை நீட்டி வைக்கட்டும். அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக நாம் என்ன செய்யலாம், பல வருடங்கள் ஆனாலும் இந்த வகுப்புகளை முழுமையாக நாம் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்போ இத்தனை வகுப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கும்போது அதில் நிறைய பிரார்த்தனைகள் வரும். அத்துணை பிரார்த்தனைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக குறிப்பெடுத்து நாம் படித்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அடிக்கடி என்ன செய்ய முடியும், தொழுகையில் அதை ஓதுவோம். அதன் மூலமாக அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். ஆல இம்ரானிலே இது வரைக்கும் நம்ம 2 துவாக்களை படித்திருக்கிறோம், அப்படித்தானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா என்கின்ற அந்த பிரார்த்தனையும் அதற்கு அடுத்த வசனங்களுக்கான பிரார்த்தனையும் என்ன படிச்சிருந்தோம். இப்போ இதையெல்லாம் என்ன பண்ணிடுறோம், பிரபலியமாக நாம் அடிக்கடி நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இதை நாம் மரணம் செய்து விட்டது போல் இன்றைய இந்த பிரார்த்தனையும் அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன் நார் என்கின்ற இந்த பிரார்த்தனை நாம் என்ன செய்ய வேண்டும், 5 முறை 10 முறை சொல்லி மரணம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக குர்ஆனில் உள்ள எல்லா துவாக்கள், குறிப்பாக ரப்பனா துவா நம்ம புக்கெல்லாம் படிப்போம்ல, 40 துவாக்கள் தொகுத்து வச்சிருப்பாங்க. ரப்பனா துவாக்கள் அல்லாஹ் எத்தனை இடத்தில் ரப்பனா என்று ஆரம்பிக்கிற பிரார்த்தனைகளோ அதை போன்ற கிதாபுகள் எல்லாம் படிச்சிருப்போம். இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. தொழுகையில் கேட்கிறோம், பலமுறை கேட்கிறோம், மரணம் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நமக்கு முடியும்.
ஹாஃபில்கள்லாம் பாருங்க, ஹாஃபிலாக்கள்லாம் பாருங்க எப்படி பண்றாங்க, 2-3 வருடத்துல 6666 வசனங்களையும் மனம் செஞ்சிடறாங்க. இப்ப நமக்கு ஒரு சில வசனங்கள் தான், ஒரு 50, 100, 200 என்று ஒரு சில பிரார்த்தனைகள் மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை என்ன செய்கிறோம், பிரார்த்தனைக்காக நாம் மனனம் செய்து கொள்கிறோம். எனவே இந்த விஷயத்திலே அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். எங்கள் இறைவனே, நாங்கள் உண்மையிலே நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாக என்கின்ற இந்த பொதுவான ஒரு பிரார்த்தனை இன்றைய வகுப்புடைய முதல் வசனமாக இருக்கிறது. அடுத்து 17வது வசனம். அப்ப விசுவாசிகள் நல்லவர்களுக்கான துவா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்றும் அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப நல்லவர்களாக இருந்தால் அவருடைய குவாலிட்டிஸ் அப்படித்தான் இருக்கணும், அவருடைய கேரக்டர் அப்படித்தான் இருக்கணும், அவருடைய எல்லா அந்த நல்ல விஷயங்களும் அப்படித்தான் அமைய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதல் விஷயம் அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். இதுதான் ஒரு சிறந்த ஒரு குணம். அப்படித்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்ததுனால தான் அவர்கள் இந்த பூமியை என்ன செய்தார்கள், வென்றெடுத்தார்கள். அப்படிப்பட்ட முன்மாதிரி நபியை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் அந்த பொறுமை மிக அவசியம். ஏனென்றால் அல்லாஹ் நம்மோட இருக்கிறார் என்று சொல்கிறான். யாரோடாம்? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கான துவாவை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவருடைய பண்புகளை சொல்லும்போது அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன் வல் கானிதீன வல் முன்ஃபிகீன் வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய பண்புகளில் முதல் பண்பு, இன்னும் அவர்கள் பொறுமை உடையவர்களாக இருப்பார்கள். பொறுமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பொறுமை இருக்கும் என்பதை நாம் அல்லாஹ் சோதிக்கின்றான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமல்யாரும் சொல்கின்றார்கள், பொறுமை என்பது 3 விஷயங்களில் முக்கியத்துவமாக இருக்கிறோம். என்ன அப்படின்னா, எப்ப அல்லாஹ் உங்களுக்கு நோய் நொடியை கொடுத்து சோதிக்கிறானோ அதுல நீங்க பொறுமையா இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் டெஸ்ட் வைப்பான். இதுதான் மிக முக்கியமான ஒரு பொறுமை. நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை மீட்டு தர வேண்டும். ஆனால் ஒருவேளை அல்லாஹ் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், எப்படி கொடுத்து சோதிப்பானோ அது மாதிரி எடுத்தும் சோதிப்பானோ அது மாதிரி நோயை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் நோய் கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை சிரமங்கள் அவர்களுக்கு வந்தது. இன்னும் எத்தனையோ நபிமார்கள். நபிகள் நாயகம் தன்னுடைய இறுதி நாட்களில் மிகப்பெரிய காய்ச்சல், மிகப்பெரிய தலைவலியால் அவதிப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வேதனை அவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை கொடுத்தான் இல்லையா, அந்த நோய் அவர்களுக்கு மரண நோயாக இருந்தது அல்லவா. கிட்டத்தட்ட கடைசி 5 நாட்கள் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கே அல்லாஹ் நோயை கொடுக்கும் போது நாம் ஒரு சில பாவங்களும் செய்கிறோம், ஒரு சில நன்மைகளும் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால் நம்மையும் சோதிப்பான். எப்படி? இந்த நோய் போன்ற அந்த துன்பத்தை, கவலையை, அந்த சோதனையை, பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை கொடுத்து சோதிப்பான். அப்ப அதில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? இபாதத்தில் தொடர்ச்சி இருக்கிறான்னு சோதிப்பான். நம்மில் சிலர் என்ன பண்ணுவோம், ரமலான்ல மட்டும் தொழுவோம், அல்லாஹ் பாதுகாத்துறதை தவிர. நம்மளை எல்லாரையும் நம்ம குறிக்க முடியாது. இல்லாமல் ரஹீம் நபி அல்லாஹ் அருள் செய்வதை தவிர நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலான்ல மட்டுமா அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான்? ரமலான்ல மட்டுமா ரப்பு நம்மள்ட்ட இருக்கிறான்? இல்ல, 12 மாதங்கள் 365 நாட்கள் என்று அத்துணை நொடிகளும் நம் மீது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது. இப்ப ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழ வேண்டும் என்ற அடிப்படையிலே இபாதத்திலே நாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். இபாதத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இதுல ஒரு டெஸ்ட் அல்லாஹ் வைப்பான். அதுலேயும் இபாதத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும். 3வது விஷயம் என்னவென்று சொன்னால், பாவங்களை கண்ட்ரோல் பண்றதுல பொறுமையா இருக்கிறது. வாசல்கள் திறந்திருக்கும், எல்லா வாய்ப்பு இருக்கும். இந்த துன்யாவை பொறுத்தவரை தப்பு செய்ததற்கான வழிகள் ஏராளம் தாராளம். அப்படியெல்லாம் இருந்தும் தப்பு செய்ததற்கு எல்லா பிளாட்ஃபார்மும் எனக்கு ஓப்பனா இருந்துமே என்னது, நான் தப்பு செய்ய மாட்டேன். ஏன்? அதில் நான் பொறுமையாக இருப்பேன். ஏன்? தப்பு செய்தால் தண்டிக்கப்படுவேன், ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அதில் நான் பேஷண்டாக பொறுமையாக இருப்பேன் என்று பொறுமை விஷயத்திலே பொறுமையாளர்கள் இப்படி இருப்பார்கள் என்று விளக்கங்கள் நாம் பார்ப்போம். அடுத்து வஸ்வாதிகீன். சுவாதிகீன்னா யாரு? உண்மையாளர்கள். அவர்கள் உண்மையாளராகவும் இருப்பார்கள். அப்ப விசுவாசிகள் துவா செய்வார்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க?
பொறுமையோடு சேர்த்து உண்மையாளர்களாக, வாய்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட பண்பும் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே இருந்தார்கள், நபித்தோழர்கள் அப்படித்தானே இருந்தாங்க, நபித்தோழர்கள் அப்படித்தானே இருந்தார்கள், சலஃபு சாலிஹீன்கள் அப்படித்தானே இருந்தார்கள், நல்ல முன்னோர்கள் எல்லாம். அப்ப அடுத்ததாக வல் கானித்தீன், பணிவு இருக்க வேண்டும். எப்போதுமே நம்மிடம் என்ன செய்ய வேண்டும்? பணிவு இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவோராக இருக்கக்கூடிய அந்த பணிவு என்பது மிக முக்கியமான விஷயம். கானித்தீன் என்று அல்லாஹ் அடுத்த பண்பை சொல்லி காட்டுகின்றான். அப்ப நின்று வணங்குவதிலும் அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபடுவதிலும் நம்மளிடம் பணிவு இருக்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முன்ஃபிகீன் வல் முஸ்தஃபிரீன் பில் அஸ்ஹார், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தான தர்மங்கள் செய்பவராகவும் சக நேரத்தில் மன்னிப்பு கூறுபவராகவும் இருப்பார்கள். இப்போ இதுல நிறைய விளக்கம் இருக்கு. பொதுவாக தான தர்மத்தை பொறுத்தவரையும் அதோட தர்மத்துடைய சிறப்புகள் நம்ம சூரா அல் பக்ராலே நிறைய பார்த்துருக்கோம். தர்மம் செய்தால் எத்தனை நன்மை நமக்கு இருக்குன்னு சொல்லி. அப்ப தான தர்மம் செய்பவர்கள் யாரு? நல்லடியார்கள். அவருடைய பண்பு அப்படிப்பட்ட ஒரு பண்பு தான். நிறைய சதக்கா செய்வாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா, சகர் நேரத்தில், சகருங்கிறப்ப நம்ம புரிஞ்சிக்க கூடாது தப்பா. எப்படி நோன்பு நேரத்தில் மட்டும்தான், அப்படி கிடையாது. சகர் நேரம் என்று சொன்னால் இறைவின் கடைசி பகுதி. இரவு தொழுகை என்பது என்னது? இஷா தொழுகை கிடையாது. நிறைய பேர் அதில் நினைச்சுக்கலாம், இரவு தொழுகை தொழுதுட்டீங்களான்னா நான் இஷா தொழுதுட்டேனே, அப்படி இல்லை. இஷா தொழுகை வேறு, இரவு தொழுகை வேறு. இரவு தொழுகை அதுதான் கடைசி நேரம். இரவை மூன்றாக பிரித்து மூன்றாவது பகுதியில் தான் என்ன செய்வார்கள்? சகர் நேரத்தில் தான். அது நோன்பு மாசம் மட்டுமல்ல, தினமும் இருக்கிறது சகர் நேரம். அது இறைவுடைய மூன்றாவது கடைசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுக்கு பிறகு, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள நேரம். அந்த நேரத்தில் மன்னிப்பு கோருபவர்களாக இருப்பார்கள். அப்ப நல்ல அடியார்களுடைய பண்பு எப்படின்னா, பொறுமையாளியா இருப்பாங்க, உண்மையாளரா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க, தான தர்மம் செய்வார்கள். சகர் நேரத்தில், இரவு நேரத்தில் நின்று வணங்கி மன்னிப்பு கேட்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துடைய சிறப்பை பற்றியே பெரிய விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். குறிப்பா சிறிய ஒரு விளக்கங்கள் நம்ம பார்ப்போம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் என்ன செய்யறாங்க? திருந்திடுறாங்க. ஆரம்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அந்த எகிப்துடைய சந்தையில சாக்குப்பையிலிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கி, அதுக்கு பிறகு அவருடைய அந்த விஷயம் அப்படியே மினிஸ்டர் ஆகி மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்தாங்க. கடைசியில பஞ்சம் ஏற்பட்டு அவர்களுடைய அண்ணன்மார்கள் எங்க திரும்புறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே திரும்புறாங்க. அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடித்தார்கள். அப்ப இந்த சம்பவம்லாம் நடக்குது. நடுவில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கண்கள் பறிபோகின்றன, அவருடைய பார்வை குறைந்து விடுகிறது. இப்போ இப்படியெல்லாம் காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது கடைசியில் அவர்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகன்கள் திருந்தி துஆ கேட்க சொல்றாங்க. யார்கிட்ட? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இறை தூதராக இருக்கின்றீர்கள், உங்களுடைய வாப்பாவா இருக்கீங்க, நீங்க எனக்காக எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, நாங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டோம்னு சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்வார்கள், சௌஃப இன்ஷா அல்லாஹ். அதாவது என்ன? விரைவில் நான் செய்கிறேன். ஏன் உடனே செய்யல? விரைவில் செய்கிறேன்னு சொன்னா அப்ப எப்ப செய்வார்னா அது என்ன? அன்று இரவு தொழுகையில செய்வார்கள் என்பதாக இருக்கிறது. ஏன்? இரவு தொழுகையில செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். புகாரில 6123வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி நாம் பார்க்கிறோம். இது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அரிசியில் இருந்து முதல் வானத்திலிருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து என்ன பண்றான்ல? கேட்கின்றான் அடியார்களும், யாராவது என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்களா? நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்பதாக. இப்ப இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா, அந்த இரவின் கடைசி பகுதி, மூன்றாவது பகுதி, தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம், இதில் தான் அல்லாஹ் இறங்கி வருகின்றான். அப்ப யாரு தூக்கத்தை தியாகம் செய்து, மக்கள் எல்லாம் தூங்குவாங்க, ஆனா நம்ம மட்டும் என்ன பண்றோம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுந்து அல்லாஹ்வை வணங்கி மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால், நாம் என்னெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோமோ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, நபித்தோழர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு 3 நபித்தோழருடைய ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழக்கமும் பழக்கமும் எப்படி இருந்துச்சு? எப்போதுமே இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாஃபி என்கின்ற அந்த அவருடைய நண்பரிடம் கேட்கின்றார்கள். என்ன கேட்கிறாரு? 3வது பகுதி வந்துருச்சா, இரவுடைய கடைசி பகுதி வந்துருச்சா என்று கேட்டுட்டே இருப்பார். வந்துருச்சுன்னு சொன்ன உடனேயே அவர் என்ன செய்வாரு? துவா கேட்க ஆரம்பிச்சுவார். இப்போ தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அந்த கடைசி நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறார், சஹர் நேரத்துக்கு காத்துட்டு இருக்காரு. ஏன்?
சஹர் நேரமே பொதுவாக பரக்கத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தஸஹரு இன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹருடைய நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. இது பொதுவாக நோன்பு நேரம், நோன்பு காலத்தில். ஆனால் தினமும் சஹர் நேரத்தில் நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக காத்திருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தொழுது முடிச்சுட்டு துவா கேட்டோம்னு சொல்லி சொன்னா, மன்னிப்பு கேட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். இப்போ சுபு வரைக்கும் அந்த டைம் இருக்கு. இப்போ அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய வாழ்க்கை இது ஒரு அங்கமாகவே இருக்கு. டெய்லியுமே அவர்களும் 6 நேரம் தொழுகிறார்கள், 6 வக்து தொழுகிறார்கள். அதிலும் அந்த 6வது வக்து தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க என்பதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, அபி ஹாத்திம் அப்படி ஒரு தாபி, அவரு சொல்றார், எப்போதுமே மதீனால பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில ஒரு நபருடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். எந்த குரல், எந்த நேரம் அது? சஹருடைய நேரம். அதாவது நோன்பு நேரம், நோன்பு மாசம் இல்லை, எல்லா மாசமும் சஹருடைய நேரத்தில் அந்த குரல் கேட்டுட்டே இருக்குமா. அதுதான் இறைவனுடைய 3வது கடைசி பகுதி. அப்ப அந்த நபருடைய குரல் இருந்து வரக்கூடிய வாசகங்களையும் அவர் சொல்கிறார். அவர் என்ன செய்வாரு, யா அல்லாஹ் நீ எனக்கு கட்டளையிட்டு இருக்க, நான் அதுக்கு கட்டுப்படுறேன். அதாவது நான் இந்த நேரத்தில் எனக்கு தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க, நான் தொழுகிறேன். அதே மாதிரி இது சஹருடைய நேரமாக இருக்கிறது, பரக்கத் பொருந்திய நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். 3வது சொல்லுவாராம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் என்னை மன்னித்து விடு, எனக்கு இரக்கம் காட்டுவாயா, அருள் செய்வாயா, கருணை புரிவான்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள். அப்ப யாருன்னு பார்த்தா அவர்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களும் அந்த இரவுடைய கடைசி நேரம், இந்த சக நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அப்போ நபி தோழர்கள் எல்லாம் இஸ்திக்ஃபாருக்கு என்றே அந்த நேரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அவர்களில் நிறைய மக்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், உலகத்திலேயே அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் பாவத்தில் குறைந்தவர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். அதிகமாக பாவத்திலிருந்து விலகி இருந்தார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை ஒப்பிட்டு பாருங்க, நல்லா தூங்குறோம் நம்ம, அப்படித்தானே, நல்லா பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் பாவங்களுக்கும் பஞ்சம் இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள், குற்றங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. அப்ப இஸ்திக்ஃபாருக்கான நேரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள், நல்லவர்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் சொல்லும்போது அந்த இரவு நேரம் சக நேரத்துடைய துவாவைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறுதியாக அனஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இரவு தொழுகை முடிச்சு, அதாவது இரவு தொழுகைன்னா நான் ஏற்கனவே மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இஷா தொழுகையில் இரவு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகையை முடிச்சுட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அப்போ எப்படி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யறாங்கன்னா, இது எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்றே சொல்வாங்க. அப்போ இது என்னடா புதுசா இருக்கு, அல்லாஹ் அப்படி இது கட்டளையிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியுள்ளார்கள் எங்களுக்கு. இப்போ அமரனா நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இவ்வாறு என்ன செய்தார்கள், செய்ய சொன்னார்கள், 70 முறை இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவர்கள் கட்டளையிட்டுட்டு அவர்கள் தூங்கல, இவங்களை 70 தடவை நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க சஹர் நேரத்துன்னு சொன்னாங்களே தஹஜ்ஜுத் தொழுதுட்டு, அவங்க டெய்லியுமே என்னதான் ஒரு நாளைக்கு 100 முறை, சில ஹதீஸ்ல 70 இருக்கு, மற்றும் ஒரு சில ஹதீஸ்ல ஒரு நாளைக்கு 100 முறை அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அப்ப இஸ்திக்ஃபாருடைய வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அதே மாதிரி இன்னும் இஸ்திக்ஃபாருடைய தலையா இதுவா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி. இது போன்ற நீண்ட துவாக்கள். இப்படி இஸ்திக்ஃபார் அந்த துவாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக ஒரு அட்லீஸ்ட் நம்ம தொழுக முடியல, நமக்கு டயர்டா இருக்கு, பலகீனமா இருக்கிறோம், ரொம்ப குளிரா இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சால், அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி இரவுடைய கடைசி நேரம் சஹர் நேரத்துல நோம்புனா எந்திரிப்போம் தானே, சஹர் சமயம் எந்திரிப்போம்ல, அது மாதிரி எந்திரிச்சு தொழுகிறோம். இல்ல தொழுக முடியலையா, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து என்ன பண்ணா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி 70 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல கையேந்தி ரப்புட்ட கேட்டோம்னா ரப்பு என்ன செய்யறான், கண்டிப்பாக தருகின்றான். அப்ப சிறிய சிறிய பாவங்களுக்கெல்லாம் இது மன்னிப்பாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் அதோட நிபந்தனை வேற, அந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது, திரும்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அடியார்களுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அடியார் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற நிபந்தனை எல்லாம் ஏராளம் தாரணமா இருக்குது. அப்ப சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் நம்ம நிறைய செய்யறோம். அதுக்கு டெய்லி இந்த மாதிரி சஹருடைய நேரத்துல எந்திரிச்சு தொழுகலனா கூட பரவாயில்ல, தொழுதா பெஸ்ட், தொழுகலனா கூட இப்படி சிறிய அந்த துவாக்களை திக்ருக்களை செய்யும் போது நமக்கு அல்லாஹ் நல்லடியார்களுடைய பண்பாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
அடுத்து 18வது அத்தியாயம் சுருக்கமாக பேசுறோம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகா வ ஊலில் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறான். பாருங்க, அல்லாஹ் தனக்குத்தானே சாட்சி கூறுகிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லா, அவன்தான் தகுதியானவன், வணக்கத்திற்குரியவன், ஒரே இறைவன் என்று தன்னையே அல்லாஹ் தனக்கு சாட்சியாக சொல்லிக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, மேலும் சிலரை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். யாரை சொல்கின்றான்? மேலும் மலாயிகா, என்னது, வல் மலாயிகா வ உலுல் இல்ம், அதே மாதிரி கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட உலமாக்கள், ஆலிம்கள். பாருங்க, மாஷா அல்லாஹ், கல்வியாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லும் இடமெல்லாம் சிறப்பு தான். அப்ப அல்லாஹ் தன்னை சாட்சியாக்கி சொல்கின்றான், அவன் தான் இறைவன் என்று. அதற்கு அடுத்தபடியாக மலக்குமார்களையும் கல்வியாளர்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதே மாதிரி காயிமன் பில் கிஸ்த், யார் அவர்கள்? இவர்கள் எல்லாம் யாரு? இவ்வாறே சாட்சி கூறுகிறார்கள், அவனை தவிர விளக்கத்துக்கு யாரும் இல்லை. அதாவது அந்த நீதியாளர்களை பொறுத்தவரை அல்லாஹ் நீதம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சாட்சி கூறுகின்றனர், அவன்தான் எனது வணக்கத்திற்குரியவன், ஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன்தான் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அடுத்த 19வது வசனம், இன்னல் லதீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமா இக்தலஃபல் லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யன் பைனஹும் வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். சூரா பக்ரால அல்லாஹ் சொல்லுவான், என்னது, ஃபிஸ்ல் மிகாஃபா வலா தத்தபிஹு குதுவாத்து ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். அப்ப நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் தான். ஆனா வேதக்காரர்கள் என்ன பண்றாங்க? அவங்க என்ன செய்ய, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் பொறாமை காரணமாக அவர்களுக்கு நிறைய பொறாமை இருக்கு. என்ன பொறாமை? அவர்களுக்கு நல்லா தெரியுது இதுதான் இறுதியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கம் என்று தெரிந்தும் கூட, அந்த கல்வியை அடைந்தும் கூட பொறாமை காரணமாக, யார் மீது பொறாமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை, நபித்தோழர்கள் மீது பொறாமை. இந்த மார்க்கம் அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாமே மதீனா தேசம் இஸ்லாத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்படி வேதக்காரர்களுக்கு உள்ள பொறாமை அவர்களுக்கு கண்ணை மறைச்சிருச்சு. அதன் காரணமாக அவர்கள் மாறுபட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீ மாறுபடுறியா? மாறுபட்டும், நான் உன்னை சொல்லிட்டேன், இதுதான் சத்தியம் என்று சொல்லியாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். நீங்கள் வேதக்காரன்றப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? இந்த மார்க்கத்தை முழுவதுமாக பின்பற்றலாம். ஆனால் பொறாமை காரணமாக நீங்க மாறுபடுறீங்கல்ல, இப்ப நீங்க நிராகரிப்பாளர்கள் தான். அல்லாஹ் சொல்கின்றான், யார் என்ன செய்கிறார்களோ, வமை யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை, வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ, மறைக்கின்றார்களோ, ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் கணக்கை துரிதமாக முடிப்பவன், எனது கணக்கில் தீவிரமானவன் என்று நிராகரிப்பவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, ஃபஇன் ஹாஜ்ஜுக ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹ் வமன் இத்தபஅனி வகுல் லில்லதீன ஊதுல் கிதாபல் உம்மீன் அஸ்லம்துஹு ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வஇன் தவல்லவ் فإنما عليك البلاغ والله بصير بالعباد. فإن حاجك, அப்ப இதற்கு பின்னாலும் அவர்களுடன் என்னது தர்க்கம் செய்தால், ஹாஜுக்கு என்னது, விவாதிக்கிறது. இதுக்கு பின்னாடி தெளிவா வேதக்காரர்களுக்கு தெரியுது இஸ்லாம் தான் இறைவனின் மார்க்கம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்று தெரிந்தும் அவர் என்ன செய்கிறார்கள்? தர்க்கம் செய்கிறார்களா? அப்ப நபியே நீங்க என்ன பண்ணிருங்க? அவங்கள்ட்ட சொல்லிருங்க, ஒண்ணு அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அஸ்லம்துன்னு நீங்க என்ன பண்ணிடணும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஆனா முஸ்லிம்கள் எப்படி சொல்றாங்களா? வஜ்ஹிய லில்லாஹி வமித்தபஅனி வகுல் லில்லதீன ஊதுல் கிதாப். அப்ப அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக, பின்பற்றவர்களாக இருப்பார்கள். யாரை தவிர? இந்த வேதக்காரர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இந்த வேதக்காரர்களை குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்கள் என்னது, அல்லாஹ் சொல்லுங்க, வேதம் கொடுக்கப்பட்டிடம் பாமர மக்கள் உம்மீன் என்று சொன்னால் பாமர மக்கள். அப்ப நீங்களும் அவ்வாறு வழிபட்டீர்கள் என்று கேட்கிறோம். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வழிபட்டோம் என்று என்ன செய்வார்கள்? அந்த முஸ்லிம்கள் சொல்வார்கள். அப்ப அவர்கள் நேரான அந்த பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்துல நபி நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலையே படாது. வேதக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, முஸ்லிம்களாகிய அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா அவர்களுக்கு வெற்றி தான். அப்போ உங்களுடைய வேலை என்ன தெரியுமா?
வேதக்காரர்கள் இவ்வளோ கை சேதம் அடைஞ்சிட்டாங்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, பொறாமை காரணமாக நீங்க கவலையே படாதீங்க. உங்க வேலை என்பது என்னால் பலாகுல் முபீன், தெளிவா அறிவிப்பது தான் உங்கள் மீது, அது மட்டும்தான் கடமை. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாத இருக்கட்டும் என்று தன் அடியார்களை உற்று கவனிப்பவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. இதுல ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அவர்களிடம் அந்த யூத சிறுவன் ஒருத்தன் பணி செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அவன் திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு. நோய்னா மரணத்துடைய நோய். அப்ப அந்த யூத சிறுவனை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று அந்த யூத சிறுவனை பாருங்க. யூத சிறுவன் என்று சொன்னா பருவயது அடைந்த ஒரு சிறுவன் தான். அப்ப அந்த சிறுவனுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, யா குலாம் குல், நீ சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுன்னு சொல்றான். உடனே அந்த யூத சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கறான். ஏன் தந்தை ஏதாவது சொல்றாங்களா, அப்ஜெக்ஷன் பண்றாங்களா? தந்தை அமைதியாவே இருக்கார். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. மறுபடியும் அந்த சிறுவன் பார்க்கறான். அப்ப தந்தை விளங்கிக் கொள்கிறார், நம்முடைய அனுமதியை நம்ம மகன் கேட்கிறார் போல. அப்ப அந்த தந்தை சொல்றார், யூத அந்த தந்தை சொல்கிறார், அவங்க ஒரு ஏழையும் உள்ளவர் தான். ஏன் எஜமானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பையன் வேலை செஞ்சான், பரவாயில்லங்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லியிருந்தாரு. அத்தி என்னது, நீ கட்டுப்படு அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு வார்த்தைக்கு நீ கட்டுப்படுன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்துடைய அந்த தௌஹீதுடைய கலிமாவை சொல்றான். அந்த சிறுவனுடைய விஷயத்துல வெற்றி கிடைக்கும். அப்ப அதுக்கு பிறகு அந்த சிறுவன் வஃபாத் ஆயிடுறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வெளியில வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் வந்த வேலை முடிஞ்சிச்சு. அப்ப வேதக்காரர்களுக்கு ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க, ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது, அவங்க மறுத்தா என்னது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய கடமை தெளிவா சொல்றதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ரஜ பிஹி மினன் நார், ஒரு யூத சிறுவனை ஒரு வேதக்காரனை என்ன பண்ணிட்டேனா அந்த நரகத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்து 20, 21, 22 வசனத்தை சுருக்கமா நம்ம பார்க்கலாம். 21வது வசனம், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வ யக்துலூன நபிய்யின பிகைரில் ஹக் வ யக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி வ மினன் நாஸ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். நிச்சயமாக இவர் அல்லாஹ்வின் வசனம் நிராகரித்துக் கொண்டும் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுபவரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, உலாயிகல் லதீன ஹபிதத் அமாலஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা வமா லஹும் மின் நாஸிரின். எவர்கள் நல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அந்த செயல் அழிந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பலனற்றவையாக அழிந்து விட்டன, இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இதோடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அப்ப யார் நிராகரிக்கிறார்கள், எந்த நிராகரிப்பது, அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடிய விஷயம். எப்படிப்பட்ட விஷயத்துல, நபிமார்களை கொலை செய்தவர். இது யாரை சொல்லப்படுதுன்னு சொன்னா பனி இஸ்ரவேல். பனி இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க, நபிமார்களை கொலை செய்தார்கள். எந்த நியாயமும் இல்லை. இப்ப நபிமார்களை கொலை செய்யறது நியாயமானா நியாயமே இல்லைதான். இப்ப எந்த நியாயமும் இல்லாம நபிமார்களை கொலை செய்தார்கள். அதே போன்று தாயிகளை, அழைப்பாளர்களை, நன்மையை தீமை தடுக்கக்கூடிய நல்லடியாரும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்ப இவர்களுக்கு வேதனை இருக்கிறது. அப்ப அபு உபைதா பின் அல் ஜர்ரா அவர்கள் கேட்கிறாங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனைன்னு சொன்னா நரகத்துல கடுமையான வேதனை, சாதாரண வேதனை கிடையாது. நரகத்திலே என்னது, அந்த அஸ்ஃபலி மினன் நார் சொல்லுவாங்கல்ல, முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டுல இருப்பாங்க. ஏன் நரகத்து அடித்தட்டுல இருந்தா வேதனை அதிகமாகும். அந்த அடித்தட்டுல யார் இருப்பா, ரெட்டை வேட போடக்கூடிய ரெட்டை முகமுடைய முனாஃபிக்குகள் இருப்பாங்க. அதே மாதிரிதான் பெரிய பெரிய பாவிகள் இருப்பார்கள், கடுமையான அதாபை அடைவார்கள். அவர்கள் யாரு, யாரெல்லாம் நபிமார்களை கொலை செய்தார்களோ, நல்ல தாய்களை, நன்மை எவி தீமை தரக்கூடிய இந்த நல்லடியார்களை கொலை செய்தார்களோ அவர்களுக்குத்தான் கடுமையான தண்டனை இருக்கும். நரகத்திலும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. வேதனை கூடும், கம்மியான வேதனை இருக்கு, அதிகமான வேதனையும் இருக்கு. பார்த்தீங்கன்னா அபு தாலிப், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனால் நரகவாசி தான். ஆனால் அவருக்கு சிறிய தண்டனை தான் இருக்கும். ஏன்னா இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தார் என்ற அடிப்படையில். அப்போ மார்க்கத்தை சொன்னால் ஆலிம்களை, உலமாக்களை கொலை செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். அடுத்து அல்லாஹ் கடைசியாக சொன்னது அதுதான், அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாக கரிந்து விட்டன. உலகத்தில் நீங்கள் வேதக்காரர்கள் எத்தனை நன்மை செஞ்சாலும் சரி, அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஃபெயில் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆலயங்கள் கட்டுறாங்க, தான தர்மங்கள் செய்கிறாங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் உலகத்திலே அழிந்து நாசமாக கரிந்து போய்விடும். ஏன், அவர்கள்ட்ட ஈமான் இல்லை, கொள்கை இல்லை. கொள்கை இல்லை என்றால் நன்மை இல்லை. அப்போ எல்லா அமல்களும் அழிந்து விடும். அதே மாதிரி உலகத்திலேயாவது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், நமக்கு ஆதார் மிஸ் ஆயிடுச்சா, பர்த் சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சா, டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், எடுத்துடலாம், ஹெல்பர்ஸுக்கு இருப்பாங்க. ஆனால்
மறுமையை பொறுத்த வரைக்கும் நோ ஹெல்பர்ஸ், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் அமல்கள் அழிந்து விட்டால் அழிந்து விட்டது தான், அது என்ன செய்ய முடியாது, மீட்டெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இன்றைய தினம் 4 செய்திகள் 7 வசனங்கள் நாம் பார்த்தோம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய துவாவை பொறுத்தவரை நம்ம சொன்னோம்ல, ஒரு துவா ஃபர்ஸ்ட் ஓதுனோம்ல, அந்த 16வது வசனம் தான், சரிங்களா? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார் என்கின்ற இந்த பிரார்த்தனையை இன்று நாம் மனனம் செய்து கொள்வோம். இன்றைய வகுப்புடைய துவாவாகவும் நாம் எடுத்துக்கொள்வோம். வல்ல ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்வானாக. கேட்டதின் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகின் நசீபையும் தந்தருள்வானாக. நாம் அனைவரும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நரகத்தில் நம் அனைவரும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பட்டக்கூடிய ரப்புவே, எங்களுடைய உள்ளங்களை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிம்களாக மன்னிக்க செய்வாயாக. நல்ல அடியார்களோடு நாளை சேர்த்து எழுப்புவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.